வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பழனி மலைக்கு அருகே இருக்க ஊர் தாங்க கணக்கன்பட்டி. இந்த கணக்கன்பட்டி ஊரில் வாழ்ந்த சித்தர் பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய காலங்களில் தன்னுடைய வாக்கால் பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் அதிசயங்களையும் நிகழ்த்திய பிறகு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைந்திருக்காரு. இவருடைய ஜீவசமாதியில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் இவருக்காக ஆலயம் எழுப்பி இன்னுமே பார்த்தீங்கன்னா வழிபட்டு வராங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருதுங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க. தினதோறும் கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவசமாதியில் சிறப்பான முறையில் அன்னதானமும் நடைபெற்று வருதுங்க. இந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு சென்று வந்தாலே பார்த்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் நிகழ்வதாகவும், அதனால் இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. இந்த சித்தர் யாருன்னு, இவர் நிகழ்த்திய அதிசயங்கள் என்ன, மேலும் இவருடைய வாக்கின்படி அடுத்து 2026ஆம் ஆண்டின் குறிப்பாக 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலை இருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சுவாமி உண்மையிலே ஒரு மகான்னு சொல்லலாங்க. கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இவரை இந்த பழனியில் அறிந்தவங்க ஏராளம் பேர் இருந்திருக்காங்க. பழனியில் அவருக்கு பக்தராக இருந்த பணக்காரரும் பல பேருங்க. மூட்டை சுவாமிகள் நினைத்திருந்தால் எப்படியோ இவரை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறையே வேறாக இருந்திருக்கு. நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை நீக்குவதற்காகவே இவர் அவதரித்தார்னு சொல்லலாம். யாராவது இவரிடம் பணமோ பொருளோ கொடுக்க வந்தாங்களா பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்கள விரட்டி எடுத்துடுவார். இவரிடம் இருந்து சல்லிக்காசு கூட யார்கிட்டுமே வாங்க மாட்டார். யாரிடமும் எதுவும் கேட்கவும் மாட்டாராங்க. இப்போது கூட இவருடைய சில பக்தர்கள் இதே கணக்கன்பட்டியில் இவர் தங்குவதற்காக பார்த்திங்கன்னா சிற்றபையும் அப்போது கட்டியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா 50 வருடங்களாக மூட்டை சுவாமிகளோடு கார்களில் வேன்களை வந்து பணத்தை கொட்ட முயன்ற கோடீஸ்வரர்கள் பல பேருங்க. இவர் பார்த்தீங்கன்னா பழனி மலைக்கு எதிரே இருந்த இடுமன் மலையில் சில காலத்தில் தங்கி இருந்ததாகவும், பல நேரங்களில் இவர் எங்கே இருக்கிறாருன்னே பக்தர்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. எவரேனும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. உச்சி வேலையில் கொளுத்துற வெயிலில் கூட மலைக்கு மேலே ததிக்கின்ற பாறையில் அமர்ந்து கொண்டு தியானத்தில் இருந்திருக்காரு. அதே போல் பேயினை கொட்டுற மலையில் கூட நினைந்தபடியே அதே பாறையில் படுத்து உறங்கியிருக்காரு. இயற்கையில் எந்த ஒரு சக்தியும் இவரை எந்தவித பாதிப்பு ஏற்படுத்தலைங்க. சுவாமிகள் பார்த்தீங்கன்னா தியானத்தில் ஒரு முறை பேச்சற்று கிடந்தபோது பதறி போன சேலத்து பக்தர் இவர் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அங்கு சுவாமிகள் பரிசோதித்த பின்னர் பார்த்தீங்கன்னா மூச்சே இல்லை, இறந்து விட்டார்னு சொல்ல ரிப்போர்ட் எழுதி மார்ச்சரியில் வச்சுட்டாங்க. அடுத்த சில மணி நேரங்களே சுவாமிகள் பார்த்தீங்கன்னா பழனியில் ஒரு மலையில் தவத்தில் இருந்திருக்காரு. மாச்சூரியில் சுவாமிகள் இருந்த அறையில் திறந்து பார்த்தபோது அசாமிக்கு அதிர்ச்சுங்க. அங்கே இவர் இல்லைங்க. மேலும் இவருடைய வாக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. சும்மாவே பார்த்தீங்கன்னா கிழக்கு போய் வடக்கு போன்னு சொல்லியிருக்காரு ஒரு திருடன். அவரும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கிழக்கு போய் வடக்கு போய் ஒரு புதிதாக அந்த திசையை அமைந்த இடத்துல ஒரு நிலம் வாங்கி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு சென்றிருக்காரு. இப்படி இவருடைய அருள்வாக்கின்படி இந்த நேரத்தில் கிரகநிலை ரீதியாக பார்த்தீங்கன்னா 3 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்குங்க. முதலாவதாக மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எதையும் சமாளித்து குறுகிய காலத்தில் முன்னுக்கு வரக்கூடிய திறன் இந்த நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். மேலும் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டுங்க. அடுத்தவங்களுடைய செய்கை உங்களுக்கு இந்த நேரத்தில் கோபத்தை ஏற்படுத்தலாம். எனவே நிதானமாக இருப்பது நல்லது. சொந்த காரியங்களை தாமதம் உண்டாகும். சின்ன விஷயங்கள் மன நிறைவை நீங்கள் பெறுவீங்க. எதிர்பாலினரோடு பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியினை குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழில்களில் எதிர்பார்த்த லாபம் நிச்சயம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் தொடர்பான பார்த்தீங்கன்னா காரியங்களில் ஈடுபடும் போது அவசரப்படாமல் நிதானமாக இருங்க. காரிய வெற்றி உண்டு. எளிதில் மற்றவங்களோட கருத்து வேற்றுமை உண்டாகலாம். குடும்பம் தொடர்பான கவலைகள் உண்டு. குடும்ப செலவை சமாளிக்க பணவரத்தும் இருக்குங்க.
எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும். மனதில் இந்த நேரத்தில் ஆன்மீக எண்ணங்கள் உண்டாகும். வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடும். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய செய்கைகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும் விதத்தில் இருக்கலாம். எனவே நிதானமாக செயல்படுவது நல்லது. எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும். அதே போல் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நன்மை உண்டு. கவலைப்படாமல் இனி உங்கள் வேலையை நீங்கள் செய்யலாம். நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுவதும் நல்லதுங்க. உற்சாகமாக இருப்பீங்க. டெக்னிக்கல் சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா நல்ல பெயர் உண்டாகும். அரசியல் துறையினருக்கு எதிலும் வெற்றி உண்டு. செயல்களை இனி வேகம் உண்டாகும். புத்தி சாதிரமும் அறிவும் திறனும் அதிகரிக்கும். எதை செய்வதுன்னு எதை விடுவதுன்னு மன தடுமாற்றம் உண்டாகலாம். எதிர்பார்த்தா பணவரவு இருக்குங்க. திடீர் சோர்வு உங்களுக்குள்ள உண்டாகும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் இருந்து வந்த போட்டி குறையும். எதையும் இந்த நேரத்தில் அவசரப்படாமல் நிதானமாக செய்வதும் நல்லதுங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் இனி செய்து முடிக்கலாங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டு. விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதிகம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்னாடி அதை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்து கொள்வதும் நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரே குறிக்கோளோடு இருப்பதைட்டு வாடிக்கையாளருடைய தேவையறிந்து செயல்பட்டாலே முன்னேற்றத்துக்கு உதவும். பண வரத்தையும் அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சலாக வேலையை செய்து வெற்றி பெறுவீங்க. சக ஊழியர்கள் மேலே அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா நம்புவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையுங்க. இனி நண்பு அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு உண்டு. பொருளாதார முன்னேற்றம் உண்டுங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். அதனால் நன்மை உண்டு. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் பேசுவதை தவிர்த்துடுங்க. செயலை வேகம் காட்டுவதும் நல்லது. அடுத்தவங்க சொல்வதை செய்யும் முன்னாடி அது பற்றி ஆலோசனை செய்து இந்த நேரத்தில் செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி பேசுவதை தவிர்த்துடுங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டும். ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் இனி உங்களுக்கு மதிப்பு உயரும். மூன்றாவதாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக இருந்த பார்த்தீங்கன்னா பிரச்சனை இப்போது முடிவுக்கு வருங்க. மேலும் கடித போக்குவரத்து சாதகமான பலனை தரும். அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துடுங்க. மனதில் தைரியம் உண்டாகும். மீன் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக்காதீங்க. பார்த்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதுரியமான பேச்சின் மூலம் உங்களுடைய வியாபாரத்தை லாபகரமாக நீங்கள் செய்யலாம். தேவையான பண உதவி உண்டுங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதிக உழைப்பு அதற்கேற்ற பலனும் உண்டு. எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்குங்க. அக்கம் பக்கத்தினரோடு உறவினர்கள் நண்பர்களோடு விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலனை உண்டாக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இனி மகிழ்ச்சி உண்டுங்க. பெண்களுக்கு மனதில் தைரியம் பிறக்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அதே போல் வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக செயல்படுங்க. கலைத்துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் இனி மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்னாடி அதை எப்படி செய்வதுன்னு மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்குங்க. அவசர முடிவுகளை தவிர்த்துடுங்க. அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவங்க யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பதும் நல்லது. அதே போல் எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கி மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற வாய்ப்பிருக்கு. குறிப்பாக இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்து முன்னேற்ற முயற்சி செய்வது நல்லதுங்க. நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் இனி ஏதாவது ஒரு வகையில் சித்தரின் அருள்வாக்கின்படி நல்லபடியாக நடந்து முடியும். அது மட்டும் இல்லைங்க, பழகும் நண்பர்களோடு பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் இனி மறையும். சிலருக்கு திருமண சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படலாம். யாருக்கும் வாக்கு கொடுக்க முன்னாடி ஆலோசனை செய்து கொள்வது நல்லதுங்க. சித்தருடைய அருள்வாக்குப்படி பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் 3 ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டும் நினச்சிங்கன்னா, வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தர வேண்டும் நினச்சிங்கன்னா பழனிமலைக்கு செல்லும்போது தவறாமல் இந்த கணக்கன்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதிக்கு சென்றுட்டு வாங்க. நற்பலன் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சர்க்குரு நாதா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க.
அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.